வெளியே செல்லும் போது வீட்டை பூட்டிவிட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுப்பவர்கள் இனி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதற்கு இந்த சம்பவம் சாட்சி. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் வீட்டிலிருந்து 15 சவரன் நகை மற்றும் பணம் திருடப்பட்ட சம்பவத்தில் வீட்டில் வாடகைக்கு இருந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். தண்டையார்பேட்டை விநாயகபுரம் பகுதியில் வசித்து வரும் பவானி என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு கோவிலுக்கு சென்றிருந்தார். வீட்டிற்கு திரும்பிய போது பீரோவில் வைத்திருந்த 15 சவரன் நகை மற்றும் 1,30,000 ரூபாய் பணம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் அதே வீட்டின் மேல்தளத்தில் வாடகைக்கு வசித்து வந்த பவித்ரா என்பவர் மீது போலீசார் சந்தேகம் கொண்டனர். அவரது வீட்டில் சோதனை செய்தபோது திருடப்பட்ட நகை மற்றும் பணம் பீரோவில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பவானி வெளியூர் சென்றபோது வீட்டு சாவியை பெற்ற பவித்ரா போலி சாவி தயாரித்து வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது. பணம் மற்றும் நகையை பறிமுதல் செய்த போலீசார் பவித்ராவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.